குங்குமம் எதுக்காக வைக்கணும்? குங்குமம் எங்க வைக்கணும்? குங்குமம் வைக்கிறதுங்கிறது ஒரு ப்ரௌட், ஒரு பவர், ஒரு சக்தி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். குங்குமத்தை ஆபீஸ் போறோமோ வெளியில போறோமோ அதெல்லாம் செகண்டரியா போயிடும். அந்த ஒரு லவ் இருக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்காக நான் பண்றேன், நான் இதை வச்சுண்டா. ஆனா கலர் கலரா வச்சுட்டு இருக்கா, ஸ்டிக்கர் இத்துணுண்டு வச்சுக்கிறா, அதெல்லாம் வச்சுக்கலாமா? கண்டிப்பா கூடாது. ஏன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கருப்பு மை தான் வச்சு விடுவா. எதுக்காக? திருஷ்டிக்காக வச்சு விடுவா. ஆனா அதே பெண் குழந்தை ஒரு வயசு வந்த அப்புறம் குங்குமம் தான் வைப்பா. பாத்திருக்கேளா? எதுக்காக? காஸ்மோவியூ நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கறதுனால மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மங்களகரம்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? குங்குமம் தானே. ஆமா, அந்த ஒரு சின்ன அழகான ரெட் டாட் பத்தி தான் இன்னைக்கு நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரெட் டாட் அப்படின்னு சொன்னோடனே அதோட பவர், சக்தி, டிவினிட்டி இதெல்லாம் வர்றது இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது எல்லாத்தையும் பத்தி உங்களோட பேசலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். குங்குமம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஹாப்பினஸ் வர்றது இல்லையா? பொதுவா நம்ம அந்த நாள் எல்லாம் பார்த்திருப்போம்ல, நம்ம பாட்டி அழகா காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நெத்திக்கு வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வருவா பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அதை பார்த்து ரசிக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு ஹாப்பினஸோட வச்சுட்டு வருவா. ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருந்துருக்கு. நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்பேன், நான் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன், நான் ஆபீஸ் போனோம், அன்னைக்கு பெரியவாள்லாம் எங்க வெளில போனா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போறேன் அதனால நான் குங்குமம் இட்டுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கா பேரண்ட்ஸோட. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அதோட பியூட்டி அது இழந்து போயிடும். சோ அந்த குங்குமம் வச்சுக்கிற பிராக்டிஸ ஹாப்பியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சின்ன குழந்தைகள் எல்லாம் நமக்கு குங்குமம் வச்சு விட்டு நம்ம பெரியவாள் நம்மள அழகு பாப்பா பார்த்திருக்கேளா? எவ்வளவு இப்ப நினைச்சா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம பெரியவா நமக்கு வச்சு விட்டு, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கேடா குழந்தை, எங்காத்து மகாலட்சுமியே எனக்கு பிறந்தாப்புல இருக்கு, என் குல தெய்வத்தை தாடி அப்படின்னு நம்ம அப்பா நம்ம கிட்ட வருவார் பார்த்திருக்கேளா? இப்ப நினைச்சா கூட அப்படியே பூரிச்சு போயிடும். சோ அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ ஒரு புனிதத்தன்மை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்மள ஒரு தெய்வமா பாப்பா, ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு கடவுளா பாக்குறா. நம்ம அப்பாவே நம்மள ஒரு கடவுளா பார்க்கும்போது அப்போ அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம அதே பவரோட அதை நம்ம வியர் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது குவெஸ்டின் மார்க். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெனரேஷனை நம்ம கரெக்டா வியர் பண்ணாதான் அடுத்த குழந்தைகள், நம்ம பார்த்து வர குழந்தைகள் அதை கரெக்டா நெத்தியில வச்சுப்பா அப்படிங்கறத நான் சொல்றேன். குங்குமம் எதுக்காக வைக்கணும்? குங்குமம் எங்க வைக்கணும்? குங்குமம் வைக்கிறதுங்கிறது ஒரு ப்ரௌட், ஒரு பவர், ஒரு சக்தி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். குங்குமத்தை இங்க வைக்கணும். குங்குமம் இல்ல, நம்ம நெத்தியில வச்சுக்கிறதே குங்குமம் தான் வைக்கணும் அப்படிங்கறத நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. அத கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இங்க வைக்கணும். ஏன்னு சொன்னா அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம இங்க கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பொதுவா கல்யாணம் ஆன பெண்கள் இங்கேயும் குங்குமம் வச்சு இங்கேயும் வைக்கணும், அந்த ஸ்ட்ரெயிட் வகுடுல வைக்கணும். அதை வைக்கும் போதே அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு கமிட்மெண்ட், ஒரு பவுண்ட், நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கிற அந்த பாண்ட் நமக்கு வெளிப்படுற மாதிரி அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வைங்கோல, அந்த ஒரு சந்தோஷம் நம்ம முகத்துல வந்துடும். ஆபீஸ் போறோமோ வெளியில போறோமோ அதெல்லாம் செகண்டரியா போயிடும். அந்த ஒரு லவ் இருக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்காக நான் பண்றேன், நான் இதை வச்சுண்டா அவர் ரொம்ப நன்னா இருப்பாரு அப்படிங்கிற அந்த எண்ணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே அந்த அந்த வைக்கணுங்கிற அந்த எண்ணம் தானா வந்துடும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ நம்ம குங்குமம் வைக்கிறது மூலியமா நம்ம குழந்தைகள் இருக்கால, நித்தியம் நம்மள பார்த்துட்டு இருப்பா, அம்மாவே வைக்கிறது இல்ல நான் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்காம இருப்பா. சோ நம்ம அதை வச்சுட்டு எங்க போனாலும், ஆபீஸ் போறோமோ, கோவிலுக்கு போறோமோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போறோமோ, வெளியில போறோமோ, wherever you go, please you try to wear that குங்குமம். I request you. ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த இது மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கிற விதமா அது அமையும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சோ நான் திருப்பவும் சொல்றேன், குங்குமம்ங்கிறது ஒரு ப்ரைடு, அத ஒரு ஹாப்பினஸோட வியர் பண்ணுங்க. டோன்ட் வியர் இட் வித் ப்ரெஷர். குங்குமம் இஸ் நாட் ஜஸ்ட் அ டெக்கரேஷன், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ்.
ஸோ வியர் இட் வித் ப்ரைட், லவ், எமோஷன் அண்ட் டிவினிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்ககிட்ட தானா வந்துடும் அந்த குங்குமம் இருக்கும்பொழுதே. இன்னைக்கு பொட்டு வைக்கிறதுக்கே நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அது ஒரு சைடு இருக்கட்டும், அதுக்கு நான் தனியா வரேன். ஆனா கலர் கலரா வச்சுட்டு இருக்கா, ஸ்டிக்கர் இத்துணுண்டு வச்சுக்கிறா, அதெல்லாம் வச்சுக்கலாமா? கண்டிப்பா கூடாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆர்டிபிஷியலா வர்ற திங்ஸ். அதுக்கு பதில் நமக்கு நேச்சுரலா ஈஸியா கிடைக்கிறதே மஞ்சள்ல இருந்து வர்றது குங்குமம். நமக்கு அது நன்னா தெரியும் இல்லையா? மஞ்சளுங்கிறது எவ்வளோ வசதியான மெடிசினல் வேல்யூஸ் உடையதுன்னு நமக்கு தெரியும். மஞ்சளுங்கிறது ஆன்டிசெப்டிக்னு சொல்றோம், நேச்சுரல் ஜெர்ம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நெத்தியில வச்சுக்கிறது மூலயமா நமக்கு எவ்வளோ வசதியான பலன் கிடைக்கிறதுங்கிறத மெடிசினலா நான் சொல்றேன், ஹெல்த் வைஸ் நான் சொல்றேன். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை புரிஞ்சு நம்ம கரெக்டா அதை வச்சுக்கணும்ன்றத நான் சொல்றேன். பிறந்த குழந்தைகளுக்கு கருப்பு மை தான் வச்சு விடுவா. எதுக்காக? திருஷ்டிக்காக வச்சு விடுவா. ஆனா அதே பெண் குழந்தை ஒரு வயசு வந்தப்புறம் குங்குமம் தான் வைப்பா. பார்த்திருக்கேளா? எதுக்காக? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது. சோ அதை அக்செப்ட் பண்றது அந்த கெப்பாசிட்டி அந்த குங்குமத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கறத சிம்பலைஸ் பண்றதுக்கு தான் நமக்கு குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. பெண்கள் அவசியமா குங்குமம் வியர் பண்ணும். நான் திரும்பவும் சொல்றேன், குங்குமம் is not a pressure, just wear it with pride. குங்குமம் is not a compulsion, just wear it, it's a choice. குங்குமம் is not a decoration, it's a symbol of love. நான் திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பா அந்த லவ்வோட, அந்த ஒரு ஹாப்பினஸோட, அந்த கிரேஸோட அதை வியர் பண்ணி பாருங்களேன். அந்த ஹாப்பினஸ் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.